கியா நிறுவனம் 2024 கடைசி மற்றும் மோஸ்ட் எக்ஸைட்டிங் லான்ச்சுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த சவுத் கொரியன் ஆட்டோமோட்டிவ் ஜெயின் புதிய சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியான சிரோஸை இந்தியால லான்ச் பண்ணவிருக்காங்க. இந்த கார் ஆல்ரெடி பாப்புலர் இருக்கிற கியா செல்டோஸ் மற்றும் சானட்டுக்கு நடுவில் பிளேஸ் பண்ணவிருக்காங்க. டிசம்பர் 19ஆம் தேதி அபிஷியலா இந்த காரை லான்ச் பண்றாங்க. லான்ச்சுக்கு முன்பாகவே பல டீசர்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவரைக்கும் நமக்கு தெரிந்த அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த புதிய கியா சிரோஸோட பிளாட்ஃபார்ம் மற்றும் டைமென்ஷனை பத்தி பார்த்தலாம். இந்த கியா சிரோஸ் இதுவரைக்கும் வந்த மற்ற கியா கார்கள் மாதிரி இல்லாம புத்தம் புதிய ஆல் நியூ பிளாட்ஃபார்ம்ல வடிவமைச்சிருக்காங்க. இது எதனால அப்படின்னா இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் மற்றும் எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின்ஸை உள்ளடக்கிய மாடுலர் பிளாட்ஃபார்ம்ல வடிவமைச்சிருக்காங்க. சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ்லயே டால் பாய் டிசைன்ல ஸ்டாண்ட் அவுட்டா தெரியறதுக்காக இந்த காரை டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு காரோட ஹைட் மற்றும் விட்த்தை இன்க்ரீஸ் பண்ணா அந்த காரோட ஸ்டாண்ட்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு மஹேந்திரா தார் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியா இருந்தாலும் மஹேந்திரா தார் மற்ற எல்லா கார்களையும் கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய டைமென்ஷன்ல தெரியும். இதே ஃபார்முலாவை தான் கியா சிரோஸ்க்கும் அப்ளை பண்ணவிருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் நாம இதுவரைக்கும் பார்த்த அனைத்து டீசர்ஸையும் வச்சு பார்க்கும்போது இது கியா EV3யோட ஹெவிலி இன்ஸ்பயர்ட் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், ட்ரையாங்குலர் ஷேப் ஹவுசிங்ல 3 ஸ்கொயரிஷான ஹெட்லாம்ப்ஸ் ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்க முடியுது. டெயில் லைட்ஸ்லயும் ரீசெண்டான கார்ஸ்ல வர மாதிரி கனெக்டட் டெயில் லாம்ப்ஸ் இல்லாம எல் ஷேப் டெயில் லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காரோட ஓவரால் ப்ரொபோர்ஷன் ஸ்கொயரிஷா இருக்கிறதுனால சங்கியான பாடி கிளாடிங் கொடுத்திருக்காங்க. இது ஓவராலா ரகட் காரா தெரியுது. அண்ட் புதிய கியா சிரோஸோட இன்டீரியர் மற்றும் ஃபீச்சர்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த காரோட நோட்டிசபிளான ஹைலைட்ஸே இந்த ஃபீச்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். புதிய கேபின்ல இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு லேட்டஸ்ட் ஜெனரேஷன் கியா ஸ்டீரிங் வீல் 2 ஸ்போக்ல கொடுத்திருக்காங்க. கியா லோகோ சென்டர் ஸ்பேஸை இடம் பிடிச்சிருக்கு. ஸ்விட்சஸ் அண்ட் நாப்ஸ்ல ரெகுலரான ஸ்டீரிங் வீல் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த கார்ல மல்டி டெரைன் மோட்ஸை பார்க்க முடியுது. இது பெரிய கார்களான செல்டோஸ் மாதிரி கார்கள்ல டிஃபரெண்ட் ட்ராக்ஷன் மோட்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. செல்டோஸ்ல இந்த சிஸ்டம்ல மட், ஸ்னோ, வெட் மற்றும் சாண்ட் அப்படின்னு டிஃபரெண்டான டெரைன் மோட்ஸ் இருக்கும். சப் 4 மீட்டர் காம்பாக்ட் ஸ்பேஸ்லயே இந்த கார்லயும் இந்த டெரைன் மோட்ஸ் வரவிருக்கு அப்படிங்கிறது இந்த டீசர் இமேஜஸ்ல இருந்து தெரியுது. புஷ் டு ஸ்டார்ட் பட்டன், பார்க்கிங் சென்சார், 360 டிகிரி கேமரா, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ், 10.25 இன்ச் டூவல் யூனிட்ஸ் இந்த கார்ல பிரீமியம் ஃபீச்சர்ஸா பார்க்கப்படுது. மேலும் சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ்ல பேனரோமிக் சன்ரூஃபை இந்த கியா சிரோஸ்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல லெவல் 2 ADAS ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா கியா சிரோஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ ஓவராலா ஃபீச்சர் வைஸ் இந்த செக்மெண்ட்ல இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு கியா சிரோஸ் இருக்க போகுது. இது எல்லாத்துக்கும் மேல ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் தான் இந்த காரோட தனித்துவமா தெரிய போகுது. சாஃபர் ட்ரிவன் பையர்ஸ்க்காகவே ரியர் ஸ்பேஸ் கம்ஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக டைமென்ஷன்ஸையும் இன்டீரியர்ல மாடிஃபை பண்ணிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ரியர் சீட் கொடுத்து ஹியூண்டே வென்யூக்கு அடுத்தபடியா ஹெட் ரூம், நீ ரூம், லெக் ரூம் அப்படின்னு எல்லாத்துலயுமே இந்த கார்ல ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனை சோனட்டுக்கு ஒரு படி மேல எடுத்துட்டு போயிருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்லயும் 6 ஏர்பேக்ஸை ஸ்டாண்டர்டா எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ்லயும் கியா நிறுவனம் இந்த கார்ல ரகட்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தெரிய வருது. என்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் பேஸ் இன்ஜினை இந்த கார்ல கொடுக்கவில்லை. இதற்கு பதிலாக 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் ஸ்டார்டிங் வேரியன்ட்ல இருந்தே கொடுக்குறாங்க. அது கூடவே 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இந்த டீசல் இன்ஜின் மல்டிபிள் சானட், செல்டோஸ், கிரெட்டா போன்ற கார்களோட ஷேர் ஆகுது. இது 114 HP பவர் மற்றும் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட வருது. டர்போ பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 118 HP மற்றும் 172 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேலும் லேட்டஸ்டா ரிவீல் ஆயிருக்கிற தகவல்கள் படி பேஸ் வேரியன்ட்ல இருந்தே 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் கொடுக்குறாங்க. என்ட்ரி லெவல் வேரியன்ட்ஸ்ல இருந்தே டச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் போன்ற விஷயங்களை ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க. மிட் வேரியன்ட்ல 16 இன்ச் அலாய் வீல்ஸ் மற்றும் சிங்கிள் பெயின் சன்ரூஃப் கூட கொடுக்க வருகிறதா தெரிய வருது. டாப் வேரியன்ட்ஸ்ல 17 இன்ச் அலாய் வீல்ஸ், பேனரோமிக் சன்ரூஃப், லெவல் 2 ADAS உட்பட மோஸ்ட் பிரீமியம் மற்றும் ஹை எண்ட் காம்பாக்ட் எஸ்யூவியா இந்த சிரோஸ் இருக்க போகுது. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் கியா நிறுவனம் இந்த காரை பிரீமியம் காரா பொசிஷன் பண்ண நினைக்கிறாங்க. இதன் காரணமா 9 lakhsல இருந்தா இந்த காரோட ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரைவல்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கிற ஸ்கோடா கைலாக் தான் இந்த கார் டார்கெட் பண்ணுது. பிரஸா, 3XO, நெக்ஸான், வென்யூ போன்ற கார்களுடைய டாப் அண்ட் வேரியன்ட்ஸையும் இந்த கார் அட்டாக் பண்ணும். டிசம்பர் 19 இந்த காரை ரிவீல் பண்றாங்க. ஆட்டோ எக்ஸ்போல இந்த காரை பார்க்க முடியும். பிப்ரவரி எண்ட் அல்லது மார்ச் முதல் வீக்ல இருந்து டெலிவரி தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் பிரீமியம் காம்பாக்ட் எஸ்யூவி அப்படிங்கிற புதிய செக்மெண்ட்டை கியா சிரோஸ் உருவாக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. உங்கள எத்தனை பேர் இந்த கியா சிரோஸ்க்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.